குட் ஈவினிங் டீச்சர்ஸ். நாம் அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் வந்து கன்சிஸ்டன்சி ஆஃப் டேட்டா. இந்த டாப்பிக்கோட இந்த ப்ராபபிலிட்டியோட பார்ட் 1 மீன்ஸ் வந்து என்னென்னா 2 ப்ராபபிலிட்டியாக பிரிச்சிருக்கோம். ஒன்று என்ன ப்ராபபிலிட்டியை ஒரு செக்ஷன் வந்து இதுவரையும் பார்த்ததை இந்த டாப்பிக்கோட முடிக்கிறோம். இன்னொன்று டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஃபுல்லாக தனியாக ப்ராபபிலிட்டி 2 அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இதுதான் கடைசி டாபிக், இதுதான் கடைசி வீடியோ. இது ரொம்ப முக்கியமான வீடியோவும் கூட. ஓகேங்களா? என்ன முக்கியமான வீடியோ அப்படின்னு கேட்டால் ப்ராபபிலிட்டியை ஃபினிஷ் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், ப்ராபபிலிட்டி அண்ட் மேட்ரிக்ஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸை க்ளோஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். அந்த விதத்தில் வந்து ப்ராபபிலிட்டியை ஃபினிஷ் பண்ணுறோம். டீச்சர்ஸ், நான் இதை வந்து வீடியோவில் பேசக்கூடாது அப்படின்னு தான் நினச்சேன். நான் சுருக்கமாக சீக்கிரமாக சொல்லிடுறேன். அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 இயர் வந்து டோட்டலாக கிளாஸஸ் ஃப்ரீன்னு சொன்னோம். அந்த விதத்தில் நாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், அதுக்கப்புறம் தியரி ஆஃப் ஈக்குவேஷன், அடுத்தது தியரி ஆஃப் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்டாட்டிக்ஸ், மெக்கானிக்ஸில் வரும் ஸ்டாட்டிக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி, அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் ரியல் அனலைசிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் ஃபினிஷ் பண்ணலை. இது மட்டும்தான் ஸ்டார் போட்டு வச்சுக்கிறேன், நான் இன்னும் ஃபினிஷ் பண்ணலேன்னு. மற்றது எல்லாம் இது முடித்தாச்சு, ஃபுல்லாக இது முடித்தாச்சு, இது முடித்தாச்சு, இது முடித்தாச்சு. ப்ராபபிலிட்டி முடிய போகுது. இந்த வீடியோ முடியும் போது இதுவும் கம்ப்ளீட்டட். அதாவது ப்ராபபிலிட்டியோட ஃபஸ்ட் பார்ட் கம்ப்ளீட்டட். அடுத்தது மேட்ரிக்ஸு இன்னும் 1 வீக்குள்ளே இதையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ரியல் அனலிசிஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணல. நான் டெமோ கிளாஸ் மட்டும் இவ்வளோ எடுத்துருக்கேன். நம்ம கிளாஸ் எப்படி இருக்கும், என்னவாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணுங்கிறதுக்காக 1 இயர் எடுத்துக்கிட்டோம். 2026 ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். ஆனால் விஷயம் என்னென்னா, ஹோப் எங்கே விட்டு போகுதுன்னு வச்சுங்களேன். ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு டெஸ்ட் பேட்சஸ் ஜாயின் பண்ண டீச்சர்ஸ் யாரும் வில்லிங்காக இல்லாதப்ப எப்படி 2027 மட்டும் ஒரு அகாடமியில் பே பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க? யூடியூப் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் தான், அது அந்த மைண்ட் செட்டில் தான் எல்லோரும் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, டன், அதெல்லாம் நான் வேணான்னு சொல்ல. உங்களுக்கு ஃபேமிலி இருக்க மாதிரி எனக்கும் ஃபேமிலி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு பிஸ்னஸோ அல்லது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சர்வீஸோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஒன்றும் இல்லை, உங்கள் ஏரியாவில் இருக்க குப்பைகளை எல்லாம் பொறுக்கணும்னு ஒரு சர்வீஸ்குள்ளே இறங்குறீங்க. நீங்கள் குப்பையை பொறுக்கிட்டே இருக்கிறீங்க. ஓகேங்களா? குப்பையை கூட சேர்ந்து பொறுக்க வேண்டாம் யாரும். ஆஃப்டர் ஆல் நீங்கள் பொறுக்கிறீங்கன்னு தெரிஞ்சு குப்பையை ரோட்டில் போடாமல் குப்பை தொட்டியில் போட்டுட்டு போனாலே நீங்கள் அந்த இடத்த சுத்தம் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? இது உங்கள் சர்வீஸ்க்கு கொடுக்குற மரியாதை. அப்படி இல்லாமல் திரும்ப திரும்ப அந்த இடத்துல குப்பையை போட்டுகிட்டே போகிறாங்கன்னு சொன்னால், ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் என்ன ஆகிடுவீங்கன்னு சொன்னால், இந்த சர்வீஸை எதுக்கடா செய்கிறோம், இது என்ன பண்ணாலுமே இது வந்து குப்பையை ஃபுல்லாக நம்ம அள்ளி முடிக்க முடியாது, இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு இடத்த விட்டுட்டு நம்ம நகர்ந்து போயிடுவோம்ல. அந்த மாதிரி ஒரு நகர்தலுக்கு நான் உட்படுறேன். என்னென்னா, நம்ம டீச்சர்ஸ்க்கு ஒரு நல்ல டீச்சர்ஸ் கிடைக்கல, நல்ல ஒரு மெட்டீரியல் ஒர்க் பண்ணி அவங்களுக்காக ஒர்க் பண்ணுற ஒரு டீச்சர் கிடைக்கல, அதனால தான் அவங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல. அப்படி ஒரு டீச்சராக நம்ம இருக்கணும் அப்படின்னு எடுத்தது அப்படின்னு நினச்சி தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் முன்னாடியும் பயங்கரமான ஒரு இன்சல்ட் ஆயிடுச்சு. என்னென்னா, அமௌண்ட்டுன்னு சொல்லுப்பார், ஒருத்தர் கூட ஜாயின் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நான் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறதுனால யாரும் பே பண்ணல, இல்லைனா எல்லாம் பே பண்ணி படிக்கிறதுக்கு இருப்பாங்க. ஆனால் அதுக்குன்னு எல்லாருமே பே பண்ணுவாங்கன்னு என்னாலையும் சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 டீச்சரையாவது நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு என்னோடய வேல்யூ கண்டிப்பாக தெரியும். டெஃபினெட்லி அவங்களாம் பே பண்ணுவாங்க. அப்படிலாம் எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிடாது அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு வந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒரு ஆடியோ ஒன்று போட்டேன், இதான் கடைசி வீடியோ, இதுக்கு மேலே இந்த யூனிட்டுக்கு மேலே எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அழுகிற மாதிரி ஒருத்தங்க இமோஜி போட்டிருந்தாங்க. அந்த இமோஜிக்கு திரும்ப 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 அதே இமோஜி டைப்பில் எல்லோரும் இமோஜி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் இமோஜி போட்டால் அடுத்தது எல்லோரும் அதே இமோஜி. கரெக்டாக 9 பேர் அந்த இமோஜி போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதுவே பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட். ஒரு மெசேஜ் பண்ணுறதுக்கோ டைப் பண்ணுறதுக்கோ கூட அவங்க ரெடியாக இல்லை, அந்த மனநிலைமையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுது. இதில் எக்ஸ்பெஷலி நான் ஹரிஹரன் சார் ஒருத்தர், இன்னொருத்தர் பாலகிருஷ்ணன்னா பாலமுருகனா சரி எனக்கு தெரில, அவங்க 2 பேர். அதுக்கப்புறம் ஒரு மேடம் ஒருத்தங்க, அவங்க பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க ஒருத்தங்க, சார் நீங்கள் இதுலேருந்து வெளியில் போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஹரிஹரன் சார் வந்து எனக்கு சொன்ன வார்த்தை தான் எனக்கு குறைஞ்சபட்சம் இந்த 7 மாதம் நான் போட்ட உழைப்புக்கான ஒரு சின்ன சந்தோஷம் அப்படின்னு. சார்,
உங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள், நான் வந்து கற்றுக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, எல்லா யூனிட்டும் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டார். 7 மாதம் போட்ட உழைப்போட மிச்சமாக இருந்த ஒரு குறைந்தபட்ச சந்தோஷம் என்னென்னா அவர் இந்த வார்த்தை சொன்னது தான். இல்லைன்னா நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிருப்பேன். நான் ஓவராலாக டிசப்பாயின்மெண்ட்டில் தான் இருக்கேன். என்னென்னா, ஓகே டன், யூடியூப் இஸ் எ ஃப்ரீ பிளாட்ஃபார்ம், அது அக்செப்டட். பட் யூடியூப்பில் வீடியோ போடுறவங்க எல்லாருமே செட்டில்டு கிடையாது. அது நாட் அக்செப்டட் ஃபார் எவ்ரி ஒன். வேணாம், இதை பற்றி பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை பற்றி பேசுனா அது சரியாக வராது. வேணாம், அது ஃப்ரீ பிளாட்ஃபார்ம், நான் ஃப்ரீயாக எடுத்தேன், அது போயிட்டு போகுது. கிளாஸை முடிச்சுக்குவோம். ஏன்னா விளக்கம் சொல்லி புரிய வச்சோம்னா 7 மாதம் பால் நடத்திட்டு விளக்கம் சொல்லணும்னா அப்புறம் என்னத்தது விளக்கம் சொல்லிட்டு. கன்சிஸ்டன்சி ஆஃப் த டேட்டா. ஓகே டன். 7 மாதம் ஒரு ரோட்டு கடை போட்டிருந்தா கூட அங்கே இந்நேரம் மக்கள் அந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு அங்கே சாப்பிட வர கஸ்டமர்ஸோட ரெகுலர் கஸ்டமராவது ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் 7 மாதம் கத்தி பாடம் நடத்திட்டு 50 டீச்சர்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணி படிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. வேலை செஞ்சது என்ன செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. Okay, then consistency of the set of class frequencies may be defined as the property that none of them is negative. None of them is negative. Otherwise the data of class frequencies and said to be inconsistent. ஓகே, ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுப்பாங்க, அது ஒரு கிளாஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் கொடுப்பாங்க. அதோட எப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சிஸை வச்சு நீங்கள் செய்கிற அந்த ஆப்ரேஷன்ஸஸ் இருக்கும்ல, நம்ம மேலே அந்த டேபிள்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணோம்ல, அப்படி பண்ணுவீங்களா? அப்படி பண்ணும்போது நெகட்டிவ் வேல்யூவே வரக்கூடாது. தமிழில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. அது ரொம்ப சின்ன விஷயம், இந்த மனப்படம்லாம் பண்ண தேவையில்லை. இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. தமிழில் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருப்பாருங்க. ஒரு தொகுதி வகுப்பு அலைவெண்களின் சீரான தன்மை என்பது அவற்றில் ஏதுமே எதிர்மறையாக இருக்கக்கூடாது என்ற பண்பாக வரையறுக்கப்படலாம். இல்லையெனில் அந்த வகுப்பு அலைவெண் தரவுகள் சீரற்றவை என கூறப்படும். ஓகே, எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படியே வரிசைக்கு அப்படி போச்சுன்னா அது சீரானவை அப்படின்னு சொல்லுவோமா? அதே இப்படி போயிட்டு திருப்பி இங்கே போயிட்டு அப்புறம் திருப்பி இப்படி போயிட்டு திருப்பி இங்கே கீழே போயிட்டு இப்படி போயிட்டு திருப்பி மேலே போயிட்டு இப்படி போச்சுன்னா நம்ம அதை சீரற்றவை அப்படின்னு சொல்லுவோமா? இல்லைங்க, இதை தூக்கிட்டு தெரியும். இதை பாருங்கள், இது சீரற்றவை அப்படின்னு சொல்லுவோமா? ஒரே மாதிரி போகல, சிமிலராக இல்லை இல்லைங்களா? அதே மாதிரி தான் ஒரு பாசிட்டிவ் வேல்யூஸஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் திரும்ப ஒரு நெகட்டிவ் வேல்யூஸ், திருப்பி ஒரு பாசிட்டிவ் வேல்யூஸுங்கிற போது அது கன்சிஸ்டன்ஸாக இல்லை. அப்போ வந்து நம்ம என்ன எதிர்மறையாக இருக்கக்கூடாது, நெகட்டிவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இதை முக்கியமாக புரிஞ்சுக்கணும். நெகட்டிவாக இருந்தால் அதர்வைஸ் த டேட்டா கிளாஸ் ஃப்ரீக்வன்சி ஆர் செட் டு பி எ இன்கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே டன். இதில் ஒரு தியரம் இருக்குது. இந்த தியரம் பாருங்கள், நிறைய வந்து பார்த்திங்கன்னா தியரிட்டிக்கல் தாங்க இந்த போர்ஷனில் எழுதுவேன். இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே நிறைய தியரிட்டிக்கல் இருக்கும். சம்முன்னு பார்த்தா ஒரு 4 சம் தான் சம் போட போகிறேன், மீதி எல்லாம் தியரி தான். எழுதிக்கிங்க தியரி. த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன். சார்ஜ் போட்டு எழுதுறதுனால கொஞ்சம் அங்கங்கே லெட்டர்ஸ் போயிட்டே இருக்குது, பார்த்துக்குங்க. கன்சிஸ்டன்ஸ் necessary and sufficient conditions for consistence for
consisting, condition for consisting of a set of independent class frequency, independent class frequency is that no ultimate class frequency is negative conditions for consistency of data. Okay, next point, the note ஏன்னா சமீப காலமாக நான் ஏதாவது பேசுகிறேன்னா வச்சுங்களேன், நான் ஒரு மீனிங்கில் பேசுவேன், அந்த மீனிங்கில் பேசுகிறது அதே மீனிங்கில் புரிஞ்சுக்கிற டீச்சர்ஸ் ரொம்ப கம்மி. நம்ம குரூப்லேயே இருந்து ஒரு டீச்சர் ஒருத்தங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசும்போது அவங்க தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க சொல்ல விளக்கம் சொல்ல அக்செப்டடே பண்ணவே இல்லை. அவங்க கடைசி வரையும் என்னென்னா நீங்கள் அந்த மீனிங்கில் தான் சொன்னீங்க அப்படின்னு ஆர்கியூ பண்ணிட்டே இருந்தாங்க. எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுப்பே உருவாயிடுச்சு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்களை பற்றி தப்பாக சொல்லி அவதூறாக சொல்லி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க நிறைய நேரங்களில் சில சென்டர்ஸோட பேரை சொல்கிறதுக்கே நான் யோசிச்சுக்கிட்டு வேண்டாம், ஏன் தேவலாம், நம்ம அவங்க சென்டர்ஸை குறை சொல்லி இது பண்ணி தான் பண்ணணுமான்னு சொல்லி தான் நிறைய நேரங்களில் ஊர் பேர் தான் சொல்லுவேன், நான் சென்டர் பேர் சொல்ல மாட்டேன். அவங்கெல்லாம் வீடியோலாம் உண்மையாகவே ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்களான்னே எனக்கு தெரில. எதையாவது பேசுகிறாங்க, நம்ம பேசுகிறோம், அந்த பேசுகிறதுலேருந்து ஏதாவது பேசுகிறாங்க, நம்ம என்ன சொல்ல வரோம், அதோட மெயின் டாக் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் யோசிக்கல இல்லை. அவங்க ஒரு இதில் தான், அதாவது என்ன சொல்கிறது, அவங்க ஏதோ கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிட்டதாக தான் எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறாங்களே வெளியே. நாம் சொல்கிற சரி வருது, எல்லோரும் ஹியூமன் நார்மல் தான், தப்பாக புரிஞ்சுக்கிறது. அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் போதாவது புரிஞ்சுக்கணும். எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது எனக்கு என்ன புரிஞ்சுதோ அதுதான் நீ பண்ண, அதை ஒத்துக்கு நீ அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஏண்டான்னு ஆகுது. இப்போ கூட நம்ம அந்த இன்ட்ரோவில் பேசியிருக்கோமா, நம்ம பேசியிருக்கிறது என்னென்னா, சார் நீங்கள் தானே ஃப்ரீ கிளாஸ்ன்னு சொன்னீங்க, இப்படி தான் யோசிப்பாங்க, இப்படி தான் இவங்க திங்கிங்கே போகும். நான் ஒன்றும் எனக்கு பணம் கொடுங்க நான் கிளாஸ் எடுக்கிறதுக்குன்னு எதுவும் கேட்கல, அந்த மாதிரி மீனிங்லேயும் நான் அதை பேசவே இல்லை. என்னென்னா நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம், கிளாஸஸ் ஃப்ரீயாக கொடுக்குறதுன்னு பிளான் பண்ணியிருப்போம். ஆனால் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸு இதெல்லாம் தான் ஒரு அகாடமியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மாதிரி ஓகேங்களா. அது சரியாக போகலைன்னு சொன்னால் அந்த சென்டரில் யார் ஜாயின் பண்ணுவோம், அது வெளியில் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். ஏன்னா நாம் ஒரு வருஷம் கொடுக்கலாங்கிற முடிவு எடுக்கலாம், ஆனால் ஒர்க்கிங் ஸ்டாஃப்ஸஸ்க்கு அதெல்லாம் வச்சு தான் ஒரு பிளானே பண்ணியிருப்போம். சரி, இதில் வேறு அமௌண்ட் வச்சு இதை உங்களுக்கு கொடுத்துடலாம், இதை வச்சாலே இவங்க கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம். டோட்டலாக முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் எவ்வளவோ பேசி கன்வின்ஸ் பண்ணி இந்த அகாடமியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி வச்சுருந்தேன். கடைசியாக லாஸ்ட் மீட்டிங்கில் அவங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு இது செட் ஆகாது, நம்ம எல்லோரும் சேர்ந்து வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், கஃபே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் அந்த டாப்பிக்கை விட்டு வேறு டாபிக் போயிட்டாங்க. எனக்கு 7 மாதம் உழைப்பு போட்டு கடைசியில் என்னென்னா அவங்க எல்லாருமே ஐடியாவெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அவங்க அப்பா ஃப்ரீயாக கிடைக்கிற வரையும் தான்ப்பா யூஸ் பண்ணுவாங்கப்பா, வரமாட்டாங்கப்பா பணம்னு வரும்போது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சேலஞ்சிங் பண்ணி 1 வீக் டைம் கொடுத்துருந்தாங்க. ஒரு 1 வீக் நானும் நம்பிக்கையோடு பண்ணேன். அவங்க சொன்னது ஆயிடுச்சு, மொத்தமும் போச்சு. நான் என்னென்னா நம்ம இந்த பிஸ்னஸ் இல்லைன்னா இன்னொரு பிஸ்னஸ் போய் காசு சம்பாரிச்சிடலாம். நாம் ஒரு 7 மாதம் இதில் உழைச்சி இது எல்லாத்தையும் அவங்களெல்லாம் பேசி இது நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு, இதை பண்ணலாம் அப்படிலாம் நம்ம சொல்லி பண்ணும்போது நம்ம முயற்சி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ நாளைக்கு அந்த ஐடியாவை கொடுத்தது இன்னொரு ஃப்ரெண்டு, இப்போ அவரோட முயற்சி அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. எனக்கு இப்போ நான் அதில் ஒரு பார்ட்னராக இருக்கேன், எனக்கு மணி வருது, அதெல்லாம் வேறு.
ஆனால் நம்ம ஒரு எஃபர்ட் போட்டிருப்போம்ல, அதுக்காக ஒரு உழைப்பு உழைச்சிருப்போம்ல, அந்த உழைப்பை டோட்டலாக டெமாலிஷ் பண்ணின மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் வருத்தமாகவே இருந்துச்சு. அதை தான் பதிவு பண்ணுறேன். அதுவும் தப்பு எதை சொன்னால் நம்ம என்ன விதத்தில் பேசுகிறோங்கிறத புரிஞ்சுக்குவாங்களா அப்படிங்கிறதே டவுட் தான். என்னமோ இதனால தான் இதை பேசவே கூடாதுன்னு நினச்சேன். போன 2 வீடியோலையும் அதை பற்றி பேசவே இல்லை. நான் வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது. இதையும் பாருங்கள், இப்போ கூட நியாய தர்மம்லாம் பார்க்குறேன் பாருங்கள். பாதியில் இன்கம்ப்ளீட்டடாக விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசித்து யூனிட்டை ஃபுல்லாக இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு போகணுன்னுலாம் நினைக்கிறேன். இதுதான் நான் சொல்கிறேனுங்களே, நான் லைஃப் ஃபுல்லாக முன்னேறாமல் இருக்கிறதுக்கான காரணமே என்னென்னா, இந்த நியாயம் தர்மம் இதெல்லாம் வெல்லும் அப்படின்லாம் நினைக்கிறேன். இந்த தேவையில்லாத குப்பைகளை எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு அப்ரோச் பண்ணுறது. ப்ராக்டிக்கலாக என்ன இருக்கும், என்ன செட் ஆகும் அப்படி யோசிக்கிறதே இல்லை. என்னமோ சரி. ஃபார் எ சிங்கிள் அட்ரிபியூட்ஸ் வி ஹாவ் த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். ஒரு பண்புக்கூறு ஏவிற்கான நிபந்தனை. அதாவது ஏங்கிறது வந்து 0 விட பெருசாக இருக்கணும். ஆல்ஃபாங்கிறது அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த இது அக்கரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ஃபாங்கிறது 0 விட பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நான் அக்கரன்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை வேறு விதமாக எப்படி சொல்லலாம்னா A ≤ n அப்படின்னு சொல்லலாம். ஓகே, A > 0 இருக்கலாம், ஆல்ஃபா > 0 இருக்கலாம். A > 0 அக்கரன்ஸு, ஆல்ஃபா > 0 நான் அக்கரன்ஸு. ஃபார் a 2 attributes A, B the condition for the AB > 0 இருக்கலாம். அடுத்தது A பீட்டா > 0 இருக்கலாம். இந்த எழுத்து கட் ஆகிறதுனா சார்ஜ் கனெக்டடாக இருக்கிறதுனால வருது. ஒரு நிமிஷங்க, சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுமோன்னு பயந்துக்கிட்டே எடுக்கிறேங்க. ஓகே டன், இது ஆகலாம். இல்லை ஏபி <= ஏவாக இருக்கலாம். அல்லது ஆல்ஃபா பி, பீட்டா மாதிரி போட்டேன், ஆல்ஃபா பி, ஒரு நிமிஷங்க, ஆல்ஃபா பி வந்து <0 இருக்கலாம். அடுத்தது ஏபி <= பியாக இருக்கலாம். ஆல்ஃபா பீட்டா <0. எனக்கு என்ன மனக்கவலைன்னா, அந்த ஆடியோவுக்கு கீழே எமோஜி அனுப்புனாங்க பாருங்க. ஐயோ, இவங்கெல்லாம் மெசேஜை டைப் பண்ணக்கூட, அதாவது உண்மையாக ஃபீல் பண்ணுறோம் ஃபீல் பண்ணாது அடுத்த பிரச்சனை, மெசேஜை டைப் பண்ணுறதுல கூட ஒரு சோம்பேறித்தனமா பா. நமக்காக அந்த இடத்துல கூட அவங்க இல்லை. எனக்கு உச்சக்கட்டமே அங்கே தான் ஆச்சு. ஒருத்தர் இமோஜி அனுப்புனோடனே அடுத்தது இருக்கவங்க எல்லாருமே அதே இமோஜின்ட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், 7 மாதத்துக்கு ஒரு இமோஜி வச்சுக்கு. The third point, for 3 attributes A, B, C, then the condition ஒரு நிமிஷம், இது 3 அட்ரிபியூட்ஸ்க்கு என்ன கண்டிஷன் பாருங்கள். ஏபிசி <= 0 இருக்கணும். ஏபி காமா <= 0 இருக்கணும். அல்லது ஏபிசி ஏபியாக இருக்கணும், ஏபியாக இருக்கணும். அல்லது ஏ பீட்டா சி <0 இருக்கணும். அதாவது ஏபிசி ஏசியாக இருக்கலாம். அதே மாதிரி ஆல்ஃபா பிசி <0 இருக்கலாம். அல்லது ஏபிசி பிசியாக இருக்கலாம். அடுத்தது ஏ பீட்டா காமா <0 இருக்கலாம். ஏபிசி ஏபி ப்ளஸ் ஏசி மைனஸ் ஏவாக இருக்கலாம். ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ஃபா பி காமா அப்படிங்கிறது <0 இருக்கலாம். ஏபிசி
greater than or equal to AB plus BC plus B. Alpha beta C greater than or equal to 0. ABC greater than or equal to AC plus BC minus C. இதெல்லாம் கண்டிஷன்ஸ்ங்க. ஆல்ஃபா பீட்டா காமாவாக இருக்க greater than or equal to 0. ABC less than or equal to AB plus BC plus AC minus A minus B minus C plus Cn. இதெல்லாம் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ ஒரே ஒரு சம் பார்க்கலாம். இதெல்லாம் எழுதிட்டு இதெல்லாம் வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து கண்டிஷன்ஸ். சம்மில் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் சம்மில் வந்து இந்த இடத்துக்கு வரமாட்டோம். நம்ம வேறு மாதிரி அதை யூஸ் பண்ணிவிடுவோம். நீங்கள் பாருங்களேன் ப்ராப்ளமில் examine the consistency of the following data. 1000 ஏங்கிறது 600, பிங்கிறது 500, ஏபிங்கிறது 50. ஓகே, இது கன்சிஸ்டன்சியாக இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி கிளாஸஸில் போட்ட அந்த டேபிள் தான் நமக்கு தேவை. நான் ரஃபாக போட்டுக்கிறேன், வேணால் திரும்பவும் உட்காந்து அதை நீட்டாக போட்டுட்டு இருந்தோம்னா லேட் ஆகும். ஓகே, இது பி, இது பீட்டா, இது ஏ, இது ஆல்ஃபா, டோட்டல் ஏபி, ஆல்ஃபா பி, பி, ஏ பீட்டா, ஆல்ஃபா பீட்டா, பீட்டா, ஏ, ஆல்ஃபா, என். இதில் பக்கத்தில் இப்போ டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த டேபிளை ஃப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ இதில் என்ட்ரிஸ்லாம் பாருங்கள், ஒரு நிமிஷம். என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஏபி 15 கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஏ மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஏ மட்டுங்கிறது 600 கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பி மட்டும் கொடுத்துருக்குறாங்க. பி மட்டுங்கிறது 500 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து என் கொடுத்துருக்காங்க, 1000 கொடுத்துருக்காங்க. இந்த 4 கார்னரும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, 4 டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. இப்போ மற்ற டேட்டாஸில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 50யோட எதை ஆட் பண்ணால் 500னா 450 ஆட் பண்ணால் 500. 50யோட எதை ஆட் பண்ணால் வந்து 600னா 550 ஆட் பண்ணால் 600. 500ஓட எதை ஆட் பண்ணால் 1000னா 500 ஆட் பண்ணால் 1000. 600ஓட எதை ஆட் பண்ணால் 1000னா 400 ஆட் பண்ணால் 1000. இங்கே தான் ப்ராப்ளமே க்ரியேட் ஆகுது. என்னென்னா இங்கே பாருங்கள், 450யோட எதை ஆட் பண்ணால் 400 அப்படின்னு வரும்னு கேட்டால் -50 ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு 400 கிடைக்கும் அப்படின்னு வருது. இந்த மைனஸில் நெகட்டிவில் வந்துருச்சு. ஓகேங்களா? நெகட்டிவில் வந்தால் நீங்கள் என்னன்னு சொல்லிடலாம், since alpha beta is negative, alpha beta is negative அப்படின்னா the data is inconsistency. பாருங்க, அவ்வளோ விஷயம் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் அதெல்லாம் எதையுமே யூஸ் பண்ணாமல் நம்ம ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். இன்கன்சிஸ்டன்சியாக கன்சிஸ்டன்சியான்னு சொல்கிறதுக்கு நெகட்டிவ் வேல்யூ இருக்கக்கூடாதுங்க, அவ்வளோதான். வேறு ஒரு பெரிய ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. நெகட்டிவ் வேல்யூ இல்லாமல் பார்த்துக்கணும், அதுதான் வந்து ரூல், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு டாபிக் போகிறோம். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா,
associations of attributes. ஓகே, அதாவது பண்புகளின் தொடர்பு. ஓகே, டெஃபினிஷன்ஸ் பார்க்கலாம். வரையறை. இரண்டு பண்புகள் A மற்றும் B ஒன்றை ஒன்று சாராமல், அதாவது ஒன்றை ஒன்று சாராமல்னா இண்டிபெண்டன்ட். ஒன்றை ஒன்று சாராமல் இல்லை எனில், அவை தொடர்புடையவை எனப்படும். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். என்னென்னா, ஒரு 2 ஃப்ரெண்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு இல்லைன்னா இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு சில விஷயங்களுக்கெல்லாம் எதுவுமே வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சார்ந்திருக்கிறாங்க. அப்போ ஒன்றை ஒன்று சாராமல் இல்லை எனில் அப்படின்னா சார்ந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அது தொடர்புடையவை எனப்படும். சார்ந்திருக்கிறதுக்கு பேர் அவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற தொடர்பு இருக்குது அவங்களுக்கு, அப்படிங்கிறது தான் மீனிங், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், பாசிட்டிவ் அசோசியேஷன். பாசிட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிறது நேர்மறை தொடர்பு. பாசிட்டிவ் அசோசியேஷனுங்கிறது நேர்மறை தொடர்பு. இதுக்கான கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏபி கிரேட்டர் தென் ஏ இன்ட்டு பி டிவைடட் பை என். இதுதான் பாசிட்டிவ் அசோசியேஷனுக்கான ஒரு ரிலேஷன். ஓகே, அடுத்தது பாருங்கள், நெகட்டிவ் அசோசியேஷனாக இருக்கணும்னா, அதாவது எதிர்மறை தொடர்பாக இருக்கணும்னா, ஏபி லெஸ் தென் ஏபிஎன் இதுவாக இருக்கணும். புரியுதுங்களா? பாசிட்டிவ் அசோசியேஷன் என்ன, லெஸ் தென் அசோசியேஷன் என்னென்னு. ஏபியை விட ஏ இன்ட்டு பி பை என்கிறது பெருசாக இருக்கணும். அடுத்தது பாருங்கள், அடுத்தது இண்டிபெண்ட். ஒரு வேளை ஒரு நிமிஷங்க, இது தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இண்டிபெண்டனா சாராமல் இல்லை, சார்ந்து இருக்கிறதுனா டிபெண்ட்டு. கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். அடுத்தது சார்பற்ற நிலை. கொஞ்சம் சார்பற்ற நிலை. அப்போ டிபெண்ட்டுன்னு வருமா? இல்லை, இண்டிபெண்ட்டுன்னு தான் வரும். சார்ந்திருக்கிறதுக்கு பேர் சார்ந்தாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் இண்டிபெண்டன்ஸ். சார்பற்ற நிலை கரெக்டாக தான் இண்டிபெண்டன்ஸ். அப்போ ஏ மற்றும் பி ஆகியவற்றிற்கு இடையே தொடர்பு இல்லை
அப்படின்னா ஏபிங்கிறது ஈக்குவல் டு ஏபி/n இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரெண்டும் தொடர்பில் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதோட யூசேஜ் என்ன? இதெல்லாம் கண்டுபிடிக்கிறப்ப இதுக்கெல்லாம் யூசேஜ் என்ன? இந்த மாதிரி வந்து நம்ம பண்புகளை தொடர்புடையவையா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் நேர்மறையா அல்லது எதிர்மறையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது பயன்படுது. ஓகேங்களா? அடுத்தது யால்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அசோசியேஷன். ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அசோசியேஷன் இது பார்த்தீங்கன்னா இரண்டு பண்புகளுக்கு இடையே உள்ள தொடர்பை கண்டறிவதோடு அந்த தொடர்போடு இருக்கக்கூடிய அளவு டிகிரியை கணக்கிடுறதுக்கும் பயன்படுது. ஸோ இதை அப்படியே எழுதிக்கிங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கும் போது பயன் அப்படின்னு கூட போட்டுங்க. யூசஸ் இதுனா இது இரண்டு பண்புகளுக்கு இடையே உள்ள தொடர்பை கண்டறிவதோடு அந்த தொடர்பின் அளவை டிகிரி கணக்கிட உதவுகிறது. டிகிரியை கணக்கிடுறதுக்கு டிகிரியை அப்படின்னு கூட போடலாம். டிகிரியை கணக்கிட உதவுகிறது. சரி, ஃபார்முலா பார்க்கலாமா? ஃபார்முலா என்னது? Q ஈக்குவல் டு ஏபி மைனஸ் ஆல்ஃபா பீட்டா மைனஸ் ஏ பீட்டா ஆல்ஃபா பி டிவைடட் பை ஏபி இன்ட்டு சாரி இந்த இதில் மைனஸ் தேவையெல்லாம் போட்டு பாருங்க. இங்கே மைனஸ் இல்லை. ஏபி இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஏ பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா பி. ஓகே, அடுத்தது ரேஞ்ச் என்ன? அதாவது க்யூவோட மதிப்பு -1 முதல் +1 வரை மட்டும்தான் இருக்கும். அதாவது இப்படி சொல்லிடலாமா? -1 ≤ Q ≤ 1 இப்படின்னு சொல்லிடலாம். இதுதான் ரேஞ்ச். அடுத்தது ரிசல்ட். கவனிங்க, Q முடிச்சிடலாங்க. ரொம்ப பெருசாலாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரு 3 சம் இருக்குது. இன்னும் ஒரு 1.5 பக்கம் தான் இன்னும் ஒரு இது இருக்குது, தியரி இருக்குது. முடிச்சிடலாம். Q = 0, A மற்றும் B ஆகிய பண்புகளுக்கு இடையே தொடர்பில்லை அப்படின்னு சொன்னால், அதாவது இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா, இண்டிபெண்ட் அப்படின்னு சொன்னால் க்யூவோட வேல்யூ 0வாக இருக்கும். இண்டிபெண்ட்னு சொன்னால் க்யூவோட வேல்யூ 0வாக இருக்கும். ஓகே, டன். நெக்ஸ்ட்டு க்யூ பார்த்தீங்கன்னா நேர்மறையாக இருக்குது, அதாவது நேர்மறைனா பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பண்புகள் நேர்மறை தொடர்புடையவை. ஓகே, அதே ஒரு நிமிஷம், சார்ஜ் கம்மியாக இருந்தாவே இந்த ப்ராப்ளம்லாம் நடக்குதுங்க. Q எதிர்மறையாக இருக்குது, அதாவது நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பண்புகள் எதிர்மறை தொடர்புடையவை. ஓகே, இப்போ சப்போஸ் Qங்கிறது +1ன்னு சொன்னால் முற்று பெற்ற
நேர்மறை தொடர்புடையவை. ஓகே, இதை நம்ம இங்கிலீஷில் பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி q = -1 அப்படின்னு சொன்னால் முற்று பெற்ற எதிர்மறை தொடர்பு உடையவை. அதாவது பர்ஃபெக்ட் நெகட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவ்வளோதாங்க. இதெல்லாம் கேட்பாங்கங்க. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது ரெண்டையும் படிச்சுக்குங்க. இந்த பாயிண்ட் வந்து டிஆர்பியில் கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. இந்த லிமிட் டிஆர்பியில் கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. இந்த பாருங்க, இந்த ஒன்றும் அந்த q = 0னா என்ன, அதேமாதிரி q = 1னா என்ன, q = -1னா என்ன அப்படிங்கிற விஷயம்லாம் கேட்கலாம். தாராளமாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இது. எல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் எல்லாமே. லாஸ்ட் டாபிக் இந்த சாப்டரோடதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கொலிஷன். அதாவது இணைப்பு குணகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கொலிஷன். ஓகே, இந்த இணைப்பு குணகம் என்பது இரண்டு பண்புகளுக்கு இடையே உள்ள தொடர்பின் அளவை கண்டறிய பயன்படுகிறது. இது காமா என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. ஓகே, குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. ஓகே, சூத்திரம் the gamma equals 1 minus root of a beta into alpha b by ab into alpha beta divided by 1 plus root of a beta into alpha b by ab into alpha beta. ஓகே, இதான் ஃபார்முலா. நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் நோட், இந்த Q அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யால்ஸ் கோஎஃபிஷியன்ட் அசோசியேஷன். ஓகே, அதாவது இந்த காமாவாக இருக்கட்டும் சரி, இந்த கியூவாக இருக்கட்டும் சரி, ரெண்டுமே பூஜ்ஜியமாக இருந்தால், அதாவது பூஜ்ஜியமாக இருந்தால், சும்மா நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் இது எழுதுகிறேன். q = 0, q = 0ங்கிறது பூஜ்ஜியமாக இருந்தால் இணைப்பு குணகமும் பூஜ்ஜியமாகும். இணைப்பு குணகமும் பூஜ்ஜியமாகும். அதாவது காமா = 0வாக இருக்கும்.
க்யூ ஜீரோவாக இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக காமாவும் ஜீரோவாக தான் இருக்கும். அதே மாதிரி க்யூங்கிறது -1 இருந்தால் காமா -1 இருக்கும். க்யூங்கிறது +1 இருந்தால் கண்டிப்பாக காமாவும் +1 இருக்கும். அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்யூக்கு ஈக்குவலாக தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே டன். ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், ஃபைண்ட் A and B are not independent or dependent, not independent or dependent, positively associated or negatively associated. The capital N equals 0, A equals 470, B equals 620, AB equals 320. ஓகேங்களா? இது எப்படி செக் பண்ணுறது? நாம் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம், அதுலேருந்து தான் செக் பண்ண போகிறோம். பாருங்களேன், நிறைய ரூல்ஸ் மேலே சொல்லியிருந்தோம். இங்கே வாங்கலை, நாங்கள் அதை காமிச்சிட்டு கூட வந்துடுறேன், ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் தெரியும் என்னென்னு. இங்கே ஒரு 3 சொல்லியிருந்தேன் பாருங்கள், பாசிட்டிவ், நெகட்டிவ், அடுத்தது இண்டிபெண்டன்ஸ்னால் என்னென்னு. இந்த 3 தாங்க செக் பண்ண போகிறோம். இதில் ஏபிங்கிறது தான் பார்த்திங்கன்னா உண்மையான மதிப்பு. ஏவும் பியும் என்னால் வகுத்தது தான் நம்ம கால்குலேஷனில் கிடச்சது. ஓகேங்களா? இது 2 ஈக்குவலாக இருக்கா இல்லையா, இதுதான் செக் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த எக்ஸாம்பிளையும் நமக்கு ஏபி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் நான் அதை ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். உண்மையான மதிப்பு அப்படிங்கிறது ஏபியை குறிக்குது, அது 320. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா? இப்போ கால்குலேஷன் மூலமா நம்ம போடக்கூடியது அதே 320க்கு வந்தால் இண்டிபெண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? எதிர்பார்க்கப்படும் மதிப்பு அப்படிங்கிறது A கிராஸ் B டிவைடட் பை N. A என்னன்னு கணக்கிலே கொடுத்துட்டாங்க 470, B என்னன்னு கணக்கிலே கொடுத்துட்டாங்க 620, டிவைடட் பை N என்னன்னு கணக்கில் கொடுத்துட்டாங்க 1000. இப்போ இது ரெண்டையும் பேருக்குங்க, மேலே இருக்கிறத 2,91,400 டிவைடட் பை 1000. 2 சைஃபருக்கு 2 சைஃபர் கேன்சல் பண்ணிடுங்க. ஒரு சைஃபருக்கு பாயிண்ட் வச்சிங்கன்னா முடிஞ்சுது. 291.4. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ 1 2வையும் கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபி பெருசாக இருக்குது, ஏபி பை என்னங்கிறது சின்னதாக இருக்குது. ஸோ அதை எழுதணும் நம்ம. ஃப்ரம் 1 அண்டு 2 ஏபிங்கிறது பெருசாக இருக்குது, ஏ இன்ட்டு பி பை என்னங்கிறது சின்னதாக இருக்குது. அப்படியே வேல்யூவையும் போட்டுருங்க. 320 கிரேட்டர் தென் 291.4. அப்போ இதில் வந்து என்ன ரிசல்ட் எழுதலாம்? இப்படி இருந்தால் ஏ அண்டு பி ஆர், மேலே வாங்க பார்த்துட்டு வாங்க, ஏபி பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் அசோசியேஷன் சொல்லி போட்டிருக்கோமா, அதை தான் நம்ம எழுத போகிறோம். அவ்வளோதான், பாசிட்டிவ் அசோசியேஷன். பாசிட்டிவ் அசோசியேஷன். ஓகே, அடுத்தது ஒரு ஹோம்ஒர்க் சம் பார்க்க போகிறோம். அது 2வது சம்மு. அது பார்த்திங்கன்னா ஏங்கிறது 490, ஏபிங்கிறது 294, ஆல்ஃபாங்கிறது 570, ஆல்ஃபா பிங்கிறது 380. ஓகே, இப்போ பாருங்கள், இதில் சொல்யூஷன் போடும்போது பாருங்கள் n ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் வந்து நம்ம டேரெக்டாக போட முடியாது, ஏன்னா n என்னன்னு கணக்கில் கொடுக்கல. அப்போ n என்னன்னு கண்டுபிடிக்கணும். n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் a ப்ளஸ் ஆல்ஃபா. இது 2 இருந்தாலே போதுமானது n கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏங்கிறது
ஒன்று பி ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா இது இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். 490 இதை வந்து நான் முன்னாடி கிளாஸில் சொல்லியிருக்கேன், எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு இதுக்கு சொல்லும் போது சொல்லியிருப்பேன் 1060. 2 இதுக்கு சொல்லும் போது தான் அந்த 9 ஸ்கொயர் டேபிள்னு ஒன்று போட்டிருப்போம். 3 இதுக்கு போட்டதை பெரிய டேபிள் போட்டிருப்போம். ஓகேங்களா? அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், அங்கேருந்து அதெல்லாம் எடுக்கணும். அடுத்தது பி கண்டுபிடிக்கணும். பி கண்டுபிடிக்கணும்னா ஏபி ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. அப்போ இது என்னது 294 ப்ளஸ் 380. அந்த பாக்ஸ் ஃபில் பண்ணி நீங்கள் இதெல்லாம் கொண்டு வரலாங்க. நான் பாக்ஸ் ஃபில் பண்ணலை, அவ்வளோதான். ஓகே, இப்போ ரெண்டையும் சொல்லியாச்சா? இப்போ சொல்லுங்கள், உண்மையான மதிப்பு. உண்மையான மதிப்பு எவ்வளவு? அதாவது உண்மையான மதிப்புன்னு எதை சொல்கிறாங்க? ஏபியை சொல்கிறாங்க. அது எவ்வளவு? ஏபி கொடுத்துருக்காங்க கணக்கில் 294. ஓகே, ஏபி 294ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ எதிர்பார்க்கப்படும் மதிப்பு. எதிர்பார்க்கப்படும் மதிப்பு. எதிர்பார்க்கப்படும் மதிப்பு அதாவது ஏ இன்ட்டு பி பை என் ஈக்குவல் 490 இன்ட்டு 674 பை 1060. இப்போ மேலே இருக்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். திருப்பியும் இது சார் இதெல்லாம் பெருசாக இருக்கே சார். எஸ், பெருசாக தான் இருக்குது. வேறு நம்பர்ஸ் எதுவும் கொடுக்க முடியல. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். ஃப்ரம் 1 and 2லேருந்து பாருங்கள். ஃப்ரம் 1 and 2லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏபியோட வேல்யூவை விட ஒரு நிமிஷம், ஏபியோட வேல்யூவை விட ஏ இன்ட்டு பி பை என்னோட வேல்யூ எப்படி இருக்குன்னா பெருசாக இருக்குது. அதாவது இதுவே 294 தான் இருக்குது. இப்போ கிடைச்ச ஆன்சர் 311.57 இருக்குது. அப்போ பெருசாக இருந்தால் என்ன அதுக்கு பார்க்கணும்ல. ஏ அண்டு பி ஆர், வாங்க பெருசாக இருந்தால் என்னங்கிறதையும் போய் பார்த்துட்டு வருவோம். ஏபி லெஸ் தென் ஏ இன்ட்டு பி பை என் அப்படின்னு இருந்தால் அதை என்னன்னு சொல்லுவோம்? நெகட்டிவ் அசோசியேஷன் சொல்லுவோம். புரியுதுங்களா? நெகட்டிவ் அசோசியேஷன். மேலே சொன்ன ஒன்றுக்கும் நம்ம கீழே சம் போட்டுட்ருக்கோம். நெகட்டிவ் அசோசியேஷன். நெகட்டிவ் அசோசியேஷன். ஓகே, டன். அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் தான் இந்த டாப்பிக்கோட லாஸ்ட் சம். ஓகே, இந்த தேர்ட் சம் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபி 256, ஆல்ஃபா பி 768, ஏ பீட்டா 48, ஆல்ஃபா பீட்டா 144. ஓகே, நீங்கள் அதெல்லாம் வச்சு கூட கொண்டு வரலாங்க. அந்த டேபிள்லாம் ஃப்ரேம் பண்ணி கூட கொண்டு வரலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. ஓகேங்களா? நம்ம அதில் ஏற்கனவே சம்ஸ் நிறையா போட்டு அதனால் ஃப்ரேம் பண்ணாமல் நான் அப்படியே டைரெக்டாக போட்டுட்ருக்கேன். ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஏபி ப்ளஸ் ஏ பீட்டா. அப்போ 256 ப்ளஸ் 48. இந்த கணக்குக்கு வேணால் நான் அதை போட்டு காமிக்கிறேன் சைடில். அடுத்தது பி ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னு சொன்னால் ஏபி ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. இந்த ஃபார்முலாலே எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது சார். நீங்கள் சொன்னால் அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு கொண்டு வரலாம். 768 ஈக்குவல் டு 1024. n ஈக்குவல் ஏபி ப்ளஸ் ஏ பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா பி ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் 256 ப்ளஸ் 48 ப்ளஸ் 768 ப்ளஸ் 144. இது 1216 அப்படின்னு கிடைக்கும். உண்மையான மதிப்பு ஏபி ஈக்குவல் 256. ஏபிங்கிறது கணக்கிலே கொடுத்துட்டாங்க. ஓகே, டன். இப்போ அடுத்தது எதிர்பார்க்கப்படும் மதிப்பு. எதிர்பார்க்கப்படும் மதிப்பு அதாவது ஏ இன்ட்டு பி டிவைடட் பை என். ஏ எவ்வளவு? 304. பி எவ்வளவு? 1024. என் எவ்வளவு? 1216. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால்
இதெல்லாம் பாருங்கள் ஜீரோவே இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் பெரிய தலைவலி. இந்த சம்மெல்லாம் கொடுத்தா 256 அப்படின்னு வருது. இது செகண்டு. நம்ம ஃப்ரம் 1 and 2 போட்டிங்கன்னா, ஃப்ரம் 1 and 2 போட்டிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்கு. ஏபி ஈக்குவல்ட் ஏ இன்ட்டு பி டிவைடட் பை என். அதாவது இதுவும் 256, இதுவும் 256. அப்போ இது என்னன்னு சொல்லிடலாம்னா, ஏ அண்டு பி ஆர் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். இண்டிபெண்ட், ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்ட்னு சொல்லிடலாம். சரிங்களா? இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிற இடத்துக்கு மட்டும் பாருங்களேன், இந்த கணக்குக்கு மட்டும் போட்டு காமிச்சிட்டு நம்ம கிளாஸை முடிச்சுக்கலாம். இந்த 3 பிரிவாக பிரிச்சிட்டோமா? இதை நம்ம வந்து பின்னு சொல்லுவோமா, இது பீட்டான்னு சொல்லுவோமா, இதை ஏன்னு சொல்லுவோமா, இதை ஆல்ஃபான்னு சொல்லுவோமா? பாருங்க போயிட்டுருக்குறேங்க. இதுவும் டோட்டல், இதுவும் டோட்டல். இதை ஏபின்னு சொல்லுவோம், இதில் ஆல்ஃபா பி சொல்லுவோம். அதே மாதிரி இதை ஏ பீட்டா சொல்லுவோம், ஆல்ஃபா பீட்டா சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், இது வந்து பி, இது வந்து பீட்டா, இது வந்து ஏ, இது வந்து ஆல்ஃபா, இது என். இப்போ வேல்யூஸ் எல்லாம் பாருங்களேன், என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு அதை சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். இதுக்கு நேராக திரும்பவும் ஒரு பாக்ஸ் போட்டுக்குவோம். அதை வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சு போயிரும் பாருங்க. ஏபிங்கிறது 256, 256. ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது, ஆல்ஃபா பிங்கிறது 768. ஓகே, ஆல்ஃபா பீட்டா சொல்லிட்டோம். அடுத்து ஏ பீட்டா, ஏ பீட்டாங்கிறது 48, 48. அடுத்தது ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறதும் கணக்கிலே கொடுத்துருக்காங்க 144, 144. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? இதை ஆட் பண்ணிங்கன்னா 304 கிடைக்குமா? அடுத்தது இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? நான் இதெல்லாம் போட்டு வைக்கல டீச்சர்ஸ், ஒரு நிமிஷம். நான் எதையுமே நான் முன்னாடி இது மாதிரி இந்த இடத்துல இந்த பாக்ஸை போட போகிறோன்னு நான் பிளான்லாம் இல்லை. சரி, உங்களுக்கு ஒரு தடவை சொல்லிடலாம், இந்த மாதிரியும் போட்டுக்கலாம், நீங்கள் கஷ்டப்பட்டு ஃபார்முலா படிக்க தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக வந்தேன். இது பார்த்தீங்கன்னா 1024 வருது. அடுத்தது 48 + 144, இது 192 வருது. அதே மாதிரி 768 + 144, இது பார்த்திங்கன்னா 912 வருது. இப்போ 912 304 ஆட் பண்ணால் 1216. அதை நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் அதான் வரும். 1024 + 192 போட்டிங்கனாலும் அதே தான் வரும். ஓகேங்களா? இதை ஃபில் பண்ணிவிடுங்க. இதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் தேவை, ஏ தேவை அப்படின்னா ஏவை இங்கேருந்து எடுத்துக்கங்க. நமக்கு வந்து அது இதெல்லாம் பண்ண தேவையில்லை. அடுத்து பி தேவை, பிஏ இங்கேருந்து எடுத்துக்குங்க. ஓகேவா? அடுத்து என் தேவை, எண்ணை இங்கேருந்து எடுத்துக்கங்க. முடிஞ்சு போச்சா? இப்போ அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணிடலாம். இந்த மேலே இருக்க போர்ஷனுக்கு தாங்க இதை பண்ண முடியும். நான் அதையும் சொல்லிடுறேன். கீழே மல்டிப்ளை பண்ணுறது டிவைட் பண்ணுறது பெரிய நம்பராக தான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு அந்த டயத்தில் போய் போட்டு கரெக்டாக ஒரே தடவையில் ஆன்சர் வந்துருச்சுன்னு சொன்னால் நம்மளுடைய லக்கு. ஓகேங்களா? அப்படி வரலைன்னு சொன்னால் நம்மளுடைய அன்லக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதான். ஓகே டீச்சர்ஸ், இதோட அட்ரிபியூட்ஸ் முடிஞ்சிருச்சு டீச்சர்ஸ். நீங்கள் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடலாம், ப்ரிப்பேர் பண்ணுங்கள் டீச்சர்ஸ். நான் ஸ்டார்டிங்கில் பேசுனது எதுவும் எடுத்துக்காதீங்க, ஏன்னா வந்து என் கஷ்டம், அதுக்கு நீங்கள் தான் காரணம். உங்கள் மேலே நான் ப்ளேம்லாம் பண்ண விரும்பலை. என்ன பண்ணுறது, ஒரு ஃபெயிலியர் ஆகும்போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மன வேதனை தானே. அதனால் அதை யாரும் பெருசாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா எழுதுங்க. ஓகேங்களா? என்னன்னா ஒரு மெசேஜ் போட்டிருக்கலாம், ஒரு மரியாதை கருதியாவது ஒரு மெசேஜ் போட்டிருக்கலாம். அதுக்கே இமோஜி லெவலுக்கு போயிட்டீங்களே. டீச்சர்ஸாக இருக்கீங்க, நம்ம இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இல்லையில. நம்ம ஒரு 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போடுறோம்னா ஓகே டன். இமோஜி போடுறது, அதுக்கப்புறம் இதெல்லாம் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பி ஆக்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்கு போயிடும் டீச்சர்ஸ். நீங்கள் வேறு யாருக்காச்சும் போட்டாலும் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபஷனலில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி மூலிமா ரிப்ளை பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணுற மாதிரி ரிப்ளை பண்ணிடாதீங்க. நான் அதான் சொல்லுவேன். நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு உள்ளே பண்ணிக்கலாம், அது வேறு பிரச்சனை. இந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கான வேல்யூ இல்லாமல் போயிடுது.
அதுக்குன்னு வேல்யூ பண்ணவே இல்லைன்னுலாம் நான் சொல்ல வரல. சொல்கிறேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த டயத்தில் நான் பார்க்கும்போது, அன்றைக்கி நான் இருந்த கஷ்டம், பிரச்சனை, வலி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இது மாதிரி நம்ம ஒன்று சொன்னோம், அப்போ எல்லாருமே ஓகே சொல்லியிருந்தாங்க. பட் இன்றைக்கி எல்லாருமே வெளியில் போயிட்டு அவங்க வேறு இதுக்குள்ளே போயிட்டாங்க. நம்மளுடைய நம்ம சொன்ன விஷயத்தை ரெக்கக்னைஸ் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் தோணிகிட்டே இருந்துச்சு. ஓகே டன், பரவாயில்ல விடுங்க. அது யாரையும் குறை சொல்லி ஒன்றும் வரப்போகிறதில்ல. அது மூவ் ஆகிடுவோம், எல்லாருமே மூவ் ஆகிடுவோம். சரி, ஓகே டன். ஓகே டீச்சர்ஸ், நாம் இப்போ ப்ராபபிலிட்டி முடிச்சிட்டோம். நான் சொன்ன மாதிரியே டிசி முடிச்சிட்டோம், தியரி டிஃபரன்ஷியல் கால்குலஸு, அப்புறம் தியரி ஆஃப் ஈக்குவேஷன் முடிச்சிட்டோம், தியரி ஆஃப் நம்பர்ஸ் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்குது. ஸ்டாட்டிக்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்தது இப்போ ப்ராபபிலிட்டியோட பார்ட் 1 கம்ப்ளீட்டட். 5 சாப்டர் நம்ம தட்டி தூக்கிட்டோம். ஓகேங்களா? 2 சாப்டர் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஒன்று மேட்ரிக்ஸு, இன்னொன்று ரியல் அனாலிசிஸ். மேட்ரிக்ஸுக்கு இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ உங்களுக்கு மேட்ரிக்ஸ் சாப்டரோட டெஸ்ட் பேட்சஸ்க்கான டைம் டேபிள்ஸ் வந்துடும், பார்த்துக்குங்க. எழுதுங்க. ஏன்னா எழுதி முடிச்சதுக்கப்புறமேலே நம்ம சென்டரில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 2 சாப்டர் முடித்தோடனே இந்த 2 சாப்டர் முடித்தோடனே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து தனித்தனியாக டெஸ்ட் வச்சுட்டு அப்புறம் இது 2ஐயும் சேர்த்து டெஸ்ட் வச்சோம். அடுத்த 2 சாப்டர் முடித்தோடனே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தனித்தனியாக டெஸ்ட் வச்சுட்டு 4ஐயும் சேர்த்து வச்சோம். இதே மாதிரி தான் இப்போ ப்ராபபிலிட்டி முடிச்சிருக்கிறோம் நம்ம நல்லபடியாக. அடுத்து மேட்ரிக்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு தனித்தனியாக டெஸ்ட் வச்சுட்டோம், மேட்ரிக்ஸ்க்கும் தனித்தனியாக டெஸ்ட் வச்சதுக்கப்புறம் மொத்தமும் சேர்த்து வைப்போம். ஏன்னா அப்போ தான் நம்ம திரும்ப கொஞ்சம் போய் ரிவிஷன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டாபிக் ஞாபகத்திலே இருக்கும். அப்படி இல்லாமல் நான் பாட்டு வந்து ஒரு தடவை வச்சுனேன், நீங்கள் படிச்சிருங்கன்னு சொல்லி உடனே ஒரு டெஸ்ட்டுக்கு போட்டு ஒரு 3 நாள் கொடுக்குறேன், 3 நாள் எனக்கு 10 நாளே கொடுக்குறேன், உங்களால் ரிவிஷன் பண்ணி முடிக்க முடியாது. திரும்ப மறந்து போயிடுவீங்க. திரும்ப வரணும். எப்போ வந்து நம்ம அந்த இடத்துக்கு வர முடியும்னா எல்லா சாப்டரும் முடிச்சு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நாம் 5 சாப்டராக பிரிச்சுட்டு வைக்கலாம். ஒரு 3 நாள் 5 சாப்டர்னால் 4 செட்டு வரும். ஓகேங்களா? 3 12 நாளைக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட். ஒரு 12 நாள் சின்ன டெஸ்ட்டாக வச்சுட்டு 13ஆவது நாள் வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டு. அதேமாதிரி 12 நாள் வச்சுட்டு 13ஆவது நாள் ஒரு ஃபுல் டெஸ்ட். அப்படி பார்த்தா மாதத்துக்கு 2 ஃபுல் டெஸ்ட் வைக்கலாம். அதாவது எக்ஸாமுக்கு பிஃபோர் ஆஃப் த டேயில் வைக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் எக்ஸாம் மந்த் வரும்போது ஒன்றுமே பண்ண முடியாது, ஃபுல் டெஸ்ட்டாக வைக்கணுங்கிறனால நம்ம 2 டேஸ்க்கு 1 டைம் 3 டேஸ்க்கு 1 டைம் டெஸ்ட் வைக்கணும். அப்படி வச்சா தான் நமக்கு போர்ஷன்ஸு நல்லா ஞாபகத்தில் இருக்கும். ஓகேங்களா? எனிவே ப்ராபபிலிட்டி பார்ட் 1 finished. Okay. Thank you teachers. Thank you to all.